இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் மேல இருக்கிற பாசத்தினாலதான் என் பொண்ணு இப்படி ஒரு முடிவு பண்ணிருக்கா. தயவு செஞ்சு அவளுக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டாம். அவ குழந்தையை கலைச்சிடாதீங்க. ஆமா டாக்டர், அக்காவுக்கு ஆபரேஷன் பண்ணாம எங்க கூட அனுப்பி வச்சிருங்க. அவ குழந்தை மேல உயிரிய வச்சிருக்கா. எல்லாம் உண்மையை தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா. நல்ல வேலை, சரியான நேரத்துக்கு நீங்க வந்தீங்க. இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தீங்கன்னா நான் அபார்ஷன் முடிச்சிருப்பேன். ஐயோ, எனக்கும் இந்த ஆபரேஷன் பண்றதுல உடன்பாடு இல்ல. ஆரம்பத்துல இருந்து மறுத்துக்கிட்டே தான் இருந்தேன் நானு. உங்க பொண்ணு தான் ரொம்ப வற்புறுத்துனாங்க. அதனாலதான் நானு ஆபரேஷன் பண்ண ஒத்துக்கிட்டேன். ரோஹிணி, ரோஹிணி அக்கா, அக்கா, ரோஹிணி, இவங்களுக்கு அனஸ்தீசியா கொடுத்திருக்கோம். அதான் மயக்கத்துல இருக்காங்க. ஐயோ, இவ மயக்கத்தை தெளிய வைங்க. நாங்க வீட்டுக்கு கூட்டு போறோம். ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா போதும், மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிருவாங்க. நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. மயக்கம் தெளிஞ்சதை நாங்க சொல்றோம். சொல்லு ரேவதி. அக்கா கிடைச்சிட்டா. இங்க எம்எம் ஹாஸ்பிடல்ல தான் இருக்கா. அபார்ஷன் பண்ணதா வந்திருக்கா. நல்ல வேலை, நாங்க வந்து காப்பாத்திட்டோம். நீ மாமா கிட்ட சொல்லிடு. அவர்தான் பாவம், ரொம்ப மன உளைச்சல்ல இருந்தாரு. சரி, நான் ரோஹிணியை கூப்பிட்டு வரேன். என்னாச்சு சகல? எங்க ரோஹிணி இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சான். ரேவதி தான் ஃபோன் பண்ணா. ரோஹிணி கிடைச்சிட்டாளா? அவ எங்க இருக்கா சகல? இங்க பக்கத்துல இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்களா. தப்பா எதுவும் நடக்கல, நல்லா தான் இருக்காங்க. இப்பதான் சகல என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரே பதட்டம் ஆயிடுச்சுப்பா. கடவுள் ரோஹிணி என் குழந்தைய காப்பாத்திட்டாருப்பா. பாப்போம் வாங்க. என்ன மன்னிச்சிருங்க. உங்களை கேட்காம இவ்வளவு பெரிய முடிவெடுத்தது தப்புதான். அம்மா மேல இருந்த பாசம் தான் என்னை இப்படி செய்ய வச்சிருச்சு. அக்கா, நீ நினைக்கிற மாதிரி இங்க எதுவும் நடக்கல. உனக்கு அபார்ஷன் பண்ணல, உன் குழந்தையும் உன்னை விட்டு போகல. என்னடி சொல்ற? அம்மா எனக்கு அபார்ஷன் பண்ணலையா? ஆமா ரோஹிணி, உனக்கு டாக்டர் அபார்ஷன் பண்றதுக்கு முன்னாடி நாங்க வந்து தடுத்துட்டோம். உன் குழந்தைக்கு எதுவும் ஆகல. அம்மா, உனக்கு ஒன்னும் ஆகல. ரோஹிணி, இனிமே உன் குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்ல. இது உன் குழந்தை மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தோட வாரிசு. இது பிறக்கிற வரைக்கும் நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன். நீ எந்த கவலையும் படாம சந்தோஷமா இரு. இது போதும்மா. உங்க வாயால நம்ம குடும்ப வாரிசுன்னு சொன்னீங்கல்ல, அதுவே எனக்கு சந்தோஷமா. கர்ப்ப காலத்துல அம்மாவோட அன்பும் பாசத்தையும் எல்லா பொண்ணுமே எதிர்பார்ப்பாங்கம்மா. அது எனக்கு கிடைக்கவே இல்லையேன்னு எத்தனையோ நாள் ஏங்கி இருக்கேம்மா. இப்போ ரொம்ப சந்தோஷமா. ஏங்க, இவ கண்ணு முடிச்சதும் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் டாக்டர் சொன்னாங்க. நீங்க போய் பில்ல செட்டில் பண்ணிட்டு வந்துருங்க. நாம டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். சரி வாங்க மாப்பிள. சரிங்க மாமா. ரோஹிணியை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா பூரிப்பா இருக்கு. ஏன் பாசத்தை விட அவ பாசம் பெருசுன்னு காட்டிட்டா. நீங்க சொன்ன மாதிரி வரமா கிடைச்ச குழந்தைய வேண்டான்னு முடிவெடுக்க எவ்வளவு பெரிய துணிச்சல் வேணும். எனக்காக ரோஹிணி அந்த முடிவுக்கு வந்திருக்கானா, அதை நினைச்சு பார்க்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. அம்மா, இந்த குழந்தை இல்லைன்னா என்னம்மா? எனக்கு அவர் இருக்காரு, அவருக்கு நான் இருக்கு. ஆனா உங்களை இழந்துட்டா எங்களால தாங்கிக்க முடியாதும்மா. அதான்
என் மனச கல்லாக்கிக்கிட்டு நான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன். ரோஹிணி, கடவுள் அருளால தப்பா எதுவும் நடக்கல இல்ல, அது வரைக்கும் சந்தோஷம்தான். கவலைப்படாதம்மா. அம்மா, ஏம்மா சுட்டீங்க? ஷே, கனவா இது? இருந்தாலும் பொல்லாத கனவா இருக்கே. அம்மா எதுக்கு சுடணும் அவரை? திடீர்னு எதுக்கு இந்த மாதிரி கனவு வரணும்? மணி இப்போ 4 ஆகுது. விடிய கால கனவு பழிக்கும்னு சொல்லுவாங்களே, அவருக்கும் அம்மாக்கும் ஏற்கனவே ஆகாது. இப்ப இந்த மாதிரி கனவு வருதுன்னா ஏதாவது விபரீதமா நடந்துருமோன்னு பயமா இருக்கே. முதல்ல நான் போய் கார்த்திய பார்க்கணும். அம்மா உன்னை துப்பாக்கியால சொல்ற மாதிரி கனவு கண்டேன். அதான் பயந்து போய் ஓடி வந்தேன். கனவு தானே, அதுக்கே இவ்வளவு பயப்படுற? நான் நல்லா தானே இருக்கேன். கனவா இருந்தாலும் உன்னை சொல்றதை எப்படி சாதாரணமா எடுத்துக்க முடியும்? அம்மா எப்போ உன் மேல வெறுப்போடு தானே இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல இப்படி ஒரு கனவு வந்தா எனக்கு பயமா இருக்காதா? அதுவும் விடிய கால நேரத்துல வர இந்த கனவு வந்திருக்கு. அதான் எனக்கு பயமா இருக்கு. நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. அத்தைக்கு என் மேல கோவம் இருக்கலாம், அதுக்காக அவங்க என்னை சுடுற அளவுக்குலாம் போக மாட்டாங்க. எனக்கு எதுவும் ஆகாது, நீ பயப்படாத. நிஜமாதான் சொல்றியா? உனக்கு எதுவும் ஆகாது இல்ல? எனக்கு எதுவும் ஆகாது. நமக்கு நிறைய கனவுங்க வரும். எதுனா ஒரு மிருகம் கடிக்கிற மாதிரி, திடீர்னு தூங்கிட்டு இருக்கும்போது கீழே விழுற மாதிரி கனவு வரும். ஆனா அப்பெல்லாம் நிஜத்தில் நடக்காது. அப்போ இந்த கனவு பலிக்காதுன்னு சொல்ல வரியா? எனக்கு ஒன்றும் ஆகாது, நீ போய் படுத்து தூங்கு. உன் அம்மாவோ சித்தியோ நீ இங்க இருக்கிறத பார்த்தாங்கன்னா தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். நீ நிம்மதியை படுத்து தூங்கு போ. என்ன பயப்படாம போ. நீ நல்லபடியா தூங்க. என் கனவை சொல்லி உன் தூக்கத்தை கெடுத்துட்டேன். நான் தூங்குறேன், நீயும் போய் நிம்மதியா தூங்கு.